என்னம்பே நோக்கு வேதங்கள்லாம் தெரியுமா? வேதங்கள் எல்லாவற்றுக்கும் என்னை தெரியும். அவ்வளவு நெருக்கமோ? நெருக்கமில்லை, உறவு. மந்திரங்கள் உனக்கு உணர்வு பூர்வமானதா, அறிவு பூர்வமானதா? உயிரோடு கலந்தது. வேதம் என்பது என்ன? மனிதனாக பிறக்கின்ற ஒருவன் தெய்வ நிலையை எட்டுவதற்கான வழிமுறை மந்திரங்களே வேதம் என அழைக்கப்படுகிறது. வேதங்களின் நோக்கம் என்ன? பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதும், அப்படி வாழ்வதால் ஏற்படும் பலன்களும் பெறுகின்ற புகழும், எப்படி வாழக்கூடாது, அப்படி வாழ்வதால் ஏற்படும் பலன்களும் அடைகின்ற இழிவுகளும், ஒரு மனிதன் தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதையும் அதனை அழித்துக் கொள்வதையும் சொல்வதே வேதங்களின் நோக்கம். அதர்வன என 4 வகை. இதில் ஒவ்வொன்றின் பயன்? ரிக், யஜுர், சாம இம்மூன்றும் மனிதனின் வாழ்வியலையும் புனித மந்திரங்களையும் புகழையும் சொல்லக்கூடியது. அதர்வனம் மனிதனின் இழிவுகளையும் கெடு மந்திரங்களையும் சூனிய நிலைகளையும் சொல்லக்கூடியது. கும்பாபிஷேகத்தின் நோக்கம்? தன்னை சந்தோஷப்படுத்தும் தெய்வத்தை மக்கள் சந்தோஷப்படுத்துவது. திருவிழாவின் நோக்கம்? வேண்டுதலின் வெளிப்பாடு. வேண்டுதல் என்பது தங்களுக்கு மேலானவர்களிடம் கீழானவர்கள் வைக்கும் நியாயமான கோரிக்கை. மந்திரம் என்பது மனம் எனும் யந்திரத்தை ஒருநிலைப்படுத்துவது. ஐயா, இவன் சாதாரண குழந்தை இல்லைங்க, தெய்வ குழந்தை. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தேவலோகத்தை நோக்கியும் அநியாயங்களும் அராஜகங்களும் செஞ்சப்போ சாகிறது தவிர வேற வழி தெரியாம தேவர்கள் எல்லாரும் பதறி போய் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து எப்படி மீள போறோம்னு தெரியாம நின்னப்போ அத்தனை பேரையும் காத்து மகிஷாசுரனை அழிச்சு தேவர்களை இக்கட்டுல இருந்து காத்த அந்த மகிஷாசுர மர்தினியாதான்ப்பா நீ எனக்கு தெரியல. மிகப்பெரிய இக்கட்டுல இருந்து நீ என்ன காத்திருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீதாம்மா எனக்கு அந்த மகிஷாசுர மர்தினி. உன்னோட புன்னகையும் அறிவு கூர்மையும் பேச்சு திறமையும் பார்க்கும்போது எனக்கு சின்ன ராஜிய வந்து என்ன பல விஷயங்கள்ல இருந்து காத்த அந்த அம்மன் ராஜராஜேஸ்வரி தான் நினைவுக்கு வருது. நம்மள கஷ்டங்கள்ல இருந்து காப்பாத்துற யாரும் நமக்கு தெய்வமா தான் தெரிவாங்க. உங்களுக்கு நான் ராஜராஜேஸ்வரியா தெரியறதுல தப்பில்ல. வேணும்னா நீங்க